வணக்கம். இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாத சில விஷயங்களுக்கு வேற வழியே இல்லாம தலையாட்டிட்டு அப்புறம் ரொம்பவே சோர்வடைந்து போற அந்த வலி உங்களுக்கு தெரியுமா? எதற்கெடுத்தாலும் சரி ஓகேன்னு சொல்லியே உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவே களைத்து போயிருக்கீங்களா? அப்படியானால் இந்த அலசல் உங்களுக்கானதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க நேரத்தையும் மன அமைதியும் கொஞ்சம் கொஞ்சமா திருடுற ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி தான். சரி வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். மத்தவங்க உங்களை எப்போதுமே ரொம்ப சாதாரணமாக, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைக்கிறாங்களா? எல்லோரையும் எப்போதும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் நம்ம எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு நம்ம பல நேரங்களில் உணர்வதே இல்லைங்க. ஒரு வீக்கெண்ட்ல நிம்மதியா ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கும் போது யாராவது ஒரு வேலையை கொடுத்தா நம்முடைய இயல்பான ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உடனடியா சரின்னு சொல்றதுதான். ஆனா இந்த சரி அப்படிங்கிற ஒற்றை சொல் உங்களுடைய மிக முக்கியமான நேரத்தை, உங்களுடைய சொந்த ஆசைகளை எப்படி உறிஞ்சி குடிக்குதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை மத்தவங்க இப்படி சாதாரணமாக பயன்படுத்தி கொள்ள நீங்களே தான் வழிவகுக்கிறீங்க அப்படிங்கறத இங்க ஒரு கசப்பான உண்மை. இதையெல்லாம் சரி செய்ய இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. சரி என்று சொல்வதில் உள்ள சிக்கல். 2. உறுதியாக நிற்க கற்றுக்கொள்வது. 3. உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மீட்டெடுப்பது. 4. குற்ற உணர்ச்சியை கடந்து வருவது. மற்றும் 5. நோ சொல்லும் கலை. பகுதி 1. சரி என்று சொல்வதிலுள்ள சிக்கல். இந்த முழுமையான அலசலுக்கு நாம அடிப்படையா எடுத்துக்கிட்ட புத்தகம் டாமன் சஹாரியாடிஸ் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ, தி ஆர்ட் ஆஃப் சேயிங் NO. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆசிரியர் டாமன் ஒரு காலத்துல எல்லாத்துக்கும் சரின்னு தலையாற்ற ஒரு நபரா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிற நிலைமைக்கு சென்று அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்தவர் தான். அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து மத்தவங்க நம்மை சாதாரணமாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான ஒரு பவர்ஃபுல்லான வழியை இதுல கொடுத்திருக்கார். சரி அப்படின்னு சொல்றதால நீங்க கொடுக்கிற விலை என்ன தெரியுமா? உங்களுடைய சொந்த நேரத்தை இழப்பது, நாளுக்கு நாள் மனதளவில் சோர்வடைவது. அதுவே இல்லைன்னு சொல்றதோட உண்மையான மதிப்பு என்னன்னா, உங்களுக்கான எல்லைகளை நீங்களே வகுக்கிறது, உங்க வாழ்க்கையின் மீதான உங்களுடைய முழு கட்டுப்பாட்டை திரும்ப பெறுவது. மத்தவங்க கோவப்படுவாங்களோ அப்படின்னு பயந்து நீங்க சரின்னு சொல்லும்போது ஆக்சுவலா உங்க சொந்த தேவைகளை நீங்களே புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. பகுதி 2. உறுதியாக நிற்க கற்றுக்கொள்வது. மத்தவங்க உங்களை ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துவதை நிராகரியுங்கள். ஆமாங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உங்க சுயமரியாதையின் அடையாளம். உங்களுடைய நேரத்துக்கும் மத்தவங்களோட நேரத்துக்கும் இணையான மதிப்பு இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க முழுசா நம்பணும். இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லட்டுமா? யாராவது ஒரு உதவியை கேட்டா உடனே சரின்னு சொல்லிடாதீங்க. நான் என் ஷெட்யூலை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நொடிகள் அவகாசம் எடுத்து பழகுங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்க தொடர்ந்து இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஓகே, இவங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு இந்த உலகம் தானாகவே ஒரு முடிவுக்கு வந்துரும். இதோட விளைவு, மத்தவங்களோட வேலைகளையெல்லாம் நீங்க சுமந்து திணறுவீங்க. உங்க வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். எல்லாத்துக்கும் மேலா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மனக்கசப்பும் விரக்தியும் வளர தொடங்கும். இது ஒரு மோசமான நச்சு சுழற்சிங்க. பகுதி 3. உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மீட்டெடுப்பது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அன்றாட வேலைப்பழு எவ்வளவு மூச்சு திணற வைக்குது. ஒரு லீவ் நாள்ல கூட தேவையற்ற ஆஃபீஸ் இமெயில்களுக்கு ரிப்ளை பண்றது மாதிரியான செயல்களால் உங்களுக்காக நீங்க செலவிடுற நேரம் காணாமலேயே போயிடுது இல்லையா? நம்முடைய நேரமும் சக்தியும் தாங்க உலகத்திலேயே மிக எளிதாக வீணாக்கப்படும், ஆனா திரும்ப பெறவே முடியாத வளங்கள். நாம் அறியாமலேயே எவ்வளவு சீக்கிரம் இந்த வளங்கள் நம் கையை விட்டு போகுதுன்னு நம்ம பல நேரங்களில் உணர்வதே இல்லை. இதை தடுக்க நாம 3 எளிய படிகளை பின்பற்றணும். முதல் படி, உங்களுடைய தற்போதைய பொறுப்புகளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுல எவை உண்மையிலே முக்கியமானவை. 2வது, தேவையற்ற எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய சக்தி அப்படியே உறிஞ்சு குடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிங்க. 3வது, அந்த தேவையற்ற விஷயங்களுக்கு நோ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய நேரத்தை மீண்டும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் இதுதான். பகுதி 4. குற்ற உணர்ச்சியை கடந்து வருவது. இந்த ஒட்டுமொத்த கான்செப்ட்லயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மறுக்க பழக வேண்டும். ஆமாங்க, நோ சொல்லும்போது நமக்கெல்லாம் வரக்கூடிய அந்த தேவையற்ற குற்ற உணர்ச்சியை முற்றிலும் அழிப்பதுதான் நமக்கான முதல் வேலை. குற்ற உணர்ச்சி இல்லாமல் உங்களால் தைரியமாக மறுக்க முடியும் என்பது 100% சாத்தியமான ஒண்ணுதான். நாம ஏன் நோ சொல்லும்போது ஏதோ மாபெரும் தப்பு செஞ்சிட்டது மாதிரி ஃபீல் பண்றோம்? மத்தவங்க நம்மை பற்றி தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு முக்கியமான காரணம்.
அதை விட முக்கியமா சின்ன வயசுல இருந்தே எல்லோருக்கும் உதவியா இருக்கிற ஒரு நல்ல பிள்ளையா வளர்க்கப்பட்ட சமூக கட்டமைப்பு, மேலும் நம்முடையதே இல்லாத பொறுப்புகளை கூட நம்முடையதுன்னு நினைச்சுக்கிற ஒரு தவறான மனப்பான்மை, இந்த உளவியல் பொறிகளை நீங்க சரியா அடையாளம் கண்டுக்கிட்டாலே போதும், உங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும். பகுதி 5. நோ சொல்லும் கலையை கற்றுக்கொள்வது. நோ அப்படிங்கறத ஒரு சுயநலமான நெகட்டிவான நிராகரிப்பா பார்க்காதீங்க. மாறாக இது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். சரி, எப்படி நாசுகா மறுப்பது? எனக்கு வேற சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அல்லது சாரி, தற்போதைக்கு இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு நேரடியாகவும் அதே சமயம் பணிவாகவும் சொல்வதற்கு பழகுங்க. இல்லைன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சொந்த நலனுக்கும் நிம்மதிக்கும் நீங்க ஆமென்று சொல்கிறீர்கள் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இறுதியாக நான் உங்களிடம் கேட்க விரும்பும் சவால் இதுதான். இன்னைக்கு நீங்க எதற்கு நோ சொல்ல போறீங்க? உங்க நேரத்தை வீணடிக்கும், உங்க மன அமைதியை கெடுக்கும் எந்த விஷயத்திற்கு அல்லது எந்த நபருக்கு இன்னைக்கு நீங்க தைரியமா நோ சொல்ல போறீங்க? உங்களுக்கான எல்லைகளை இன்றே வகுக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உங்கள் வசமாக்குங்கள். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அந்த தைரியமான நோ என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க.